தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மெதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 15ஆம் வாரம், ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய புனிதர் கமிலஸ் தெலில்லஸ் அருள் பணியாளர். சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். தூயாவியானவரே இறைவா, எழுந்தருளிவாரும். உடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேகாக்கினியை மூட்டியருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் இறைவா. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய தாராள இந்த வாழ்வை தந்து உமது பரந்த அன்பினுடைய பிரசன்னத்தை புதிய உயிர்ப்பு புதிய வாழ்க்கையின் வழியாக தந்து உமது அன்பின் அரவணைப்பால் கடந்த நாள் கடந்த இரவிலை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய விடியலை காணும் பேற்றை உமது உரிமை மக்கள் என்னும் இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தந்து இன்றைய நாளிலும் பிரசனத்திலே எங்களை மூழ்க வைத்து என் அன்பு பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருப்பவரே, உமக்கு கோடான கூடி நன்றிகள். செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலே உமது தூயாவியானவரின் கொடைகளால் எங்களை நிரப்பும். ஆசீர்வாதத்தால் நிரப்பும். அருளால் நிரப்பும். உடல் உள்ள சுகத்தால் நிரப்பும். வரங்களால் நிரப்பும். நல்லவற்றை பேசி நல்லவற்றை செய்யும் ஆசீர்வாதத்தை தந்தருளும். நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பும். உமது ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் தாரும். எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். யார் யாரெல்லாம் ஜெபத்தின் உதவியை கேட்கின்றார்களோ, நாடுகிறார்களோ, நடு இரவிலே ஜெபிக்கின்றார்களோ, உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றார்களோ, அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் வேண்டி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகம், ஆன்மநலம், சக்தி, பலம் அனைத்தையும் யதார்த்த நோக்குடன் எதிர்கொள்ளும் ஆசீர்வாதத்தை தந்து வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு தேவையான மழையை தந்திடவும், நாங்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு உம் அருள்மழையால் பசுமையால் விவசாயிகள் வாழ்வு செழிக்க நீர் வரம் தரவும், பூமி தாயை குளிர வைக்கவும் உமது அருள் வேண்டி எங்களையே நாங்கள் அர்ப்பணிப்பதோடு மனமாற மறுக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்ப்பும் விடுதலையும் எங்களுக்கு உண்டு என்பதனை நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மனமாற்றத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக, செயல் வடிவம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே. ஆமேன்.